சைக்காலஜி அனாலிசிஸ், மனோ தத்துவியல் ஒரு புக்கு, கவிஞர் லோட்டஸ் எடிசன் எழுதினது. இதுல பல விஷயங்கள் பேசுறாரு. இதுல ஒரு விஷயம் சொல்றாரு, கட்டுப்படுத்தப்பட்ட உணர்ச்சிகள், தாழ்வு மனப்பான்மை, ஒரு கோபம், வெறுப்பு, வன்மம், பயம், மன அழுத்தம், இப்படிப்பட்ட உணர்ச்சிகளை உள்ளுக்குள்ள அடக்கி வைக்கும்போது முக்கியமா ஜீரண மண்டலத்தை, நம்ம வயிறை தான் பாதிக்குதுன்னு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் வூல்ஃப்ன்றவர் அனலைஸ் பண்ணியிருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு பயத்தை உண்டு பண்ணி வயிறை செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வயிறில் அமிலத்தன்மை கூடுது, நீர்த்தன்மை அதிகமாகுது, வயிறுக்கு பிளட் சப்ளை பண்ணக்கூடிய கேப்பிலரிஸ் பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் பூரா அப்படி பல்ஜ் ஆகுது, வயிறு நகத்தில் வச்சு கீர்ன ஓட்டை வளர்ந்து ப்ளீடிங் ஆகிடும். அந்த அளவுக்கு வயிறு டேமேஜ் ஆகிடுது. வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும், ஹெர்னியா, இப்படி எல்லாமே வருது. முக்கியமாக கேன்சர் கூட வருதுன்னு அந்த ஸ்டடியில் சொல்லுது. இப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, ஒரு 5-6 வருஷம் முன்னாடி நான் ஃபார்மோ விஜிலன்ஸ் இருக்கப்ப ஒரு பேஷண்ட் கேன்சர் வார்டு வச்சுட்டு போவோம் இல்லையா, அப்போ நான் ஒரு பேஷண்ட்டை பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டது. அப்போ நான் நினச்சது, இப்போ இது எனக்கு கார்லேட் ஆகுது, இந்த ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் போது கேன்சராக எப்படி மாறுன்றதை அன்னைக்கு நான் யோசிச்சு வைத்தேன். இப்போ ஞாபகத்துக்கு வருது எனக்கு, இதை படிக்கும்போது இருக்கு. ஒரு கேன்சர் பேஷண்ட் தேனிலேருந்து வர்றாரு, சிஎஸ் ஸ்டொமக், கார்சினோமா ஸ்டொமக்னு சொல்லுவோம், வயிற்றில் வரக்கூடிய புற்றுநோய். அவருக்கு எந்த கெட்டப்பலும் கிடையாது, ரொம்ப பக்காவான மனுஷன், வேலையும் ஸ்ட்ரெஸ் இல்லாத, அந்த ஊர்ல ஒரு வேலை பார்க்குறாரு, கணக்குல மாதிரி ஒரு ஈஸியான வேலை தான். ஆனா கடந்த 3 வருஷமா அவருக்கு என்ன இந்த இதே மனப்பிரச்சனைனா, அவர் 2வது பையன் குடிகாரன். அதனால அவன் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டான். அதனால குடிச்சு ஊர்ல சேட்டா அலப்பற, டெய்லி ஒரு பஞ்சாயத்து கூட்டு வருது, போலீஸ் ஸ்டேஷன் போறது. அப்ப எந்நேரம் கடந்த 3 வருஷமா ஒரு பயம், தாழ்வு மனப்பான்மை, ஊர்ல மரியாதையை வளர்ந்த மனுஷன் கௌரவம் போச்சு, மரியாதை போச்சு, பயத்துல திடீர்னு போலீஸ் வருவாங்க, உங்க பையன் இந்த பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், திடீர்னு யாரோ ஊருக்காரன் தண்ணியை போட்டு ரோட்ல கிடக்குறாங்க, மெயின் ரோட்ல கிடக்குறாங்க. இப்படியான பிரச்சனை தினமும் எனக்கு என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவேனே தெரியாது. இப்படிப்பட்ட பயத்திலேயே வாழ்ந்திருக்கிறார். அதனால அவருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வேற எதுவுமே, அவர் விவசாயம் கூட பண்ணல. ஃபெர்டிலைசர்ஸ், நான் பல விஷயங்கள் அவர்கிட்ட பேசும்போது அவர் ஃபெர்டிலைசர் பக்கம் போகல, அவர் கெட்ட பழக்கம், குடி கிடி சிகரெட் எதுவுமே கிடையாது. ஒரு நார்மலான வாழ்க்கை, மன அழுத்தம் எதுவும் இல்லாத அவருக்கு இந்த ஒரு 2 பையன், ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா நல்லா இருக்குது, இன்னொரு பையன் வெளிநாட்டில் நல்லா இருக்கான். இந்த பையன் மட்டும் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. இவனால ஒரு 3 வருஷமா இப்படி ஒரு பயம், அவனுக்கு எந்த அளவுக்கு அவன் மேல விருப்பம், அவனை குண்டெல்லாம் போட்டு சார்ன்ற மாதிரி. ஸோ அதனால அவருக்கு கேன்சர். பாருங்க, நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் போது அது எந்த விதமான பாதிப்புகளை நமக்கு கொடுக்குதுன்றது தான் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாதீங்க. எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் காமிச்சிருங்க. சிரிக்கணுமா சிரிங்க, அழுகணுமா அழுக, கோவப்படணுமா கோவப்படுங்க. அப்படி இப்போ கேட்பீங்க, என் பாஸ் உங்கள்கிட்ட கோவப்பட முடியுமா, நான் டீம் மேனேஜர் இருக்கேன், சரி டீம் லீடர் இருக்கேன், மேனேஜர் இருக்கேன், அவன்கிட்ட எப்படி கோவப்படுறது நீங்கள் கேள்வி கேட்பீங்க. புரியுது எனக்கு. உங்க மேலே கோவத்தை காமிச்சிடாதீங்க, வேலை போயிடும். வீட்டுக்கு வாங்க, 10 ரூபா போட்டுங்க, ஊட்டிட்டு உங்களால் என்னென்ன பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவனை திட்டணுமோ திட்டுங்க. அவனை திட்டிட்டு வெளியே நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க, ஒரு நல்ல படம் பாருங்க, எல்லாம் சரியாயிடும். நல்ல சிந்தனை வைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். உங்களுடன்